கைஸ், இன்னைக்கு நாம தட் வின்டர் த விண்ட் ப்ளோஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போறோம். மூன் ஜீசுவை ஜூன்டே ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போய் சோய் பத்தின உண்மைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதை தடுக்க சோயும் பார்க்கும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப மூன் ஜீசு கிட்ட உனக்கு 2 சோய் இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேக்குறா. ஜீசுவும் ஆமா எனக்கு தெரியும், என் அண்ணன் ஒண்ணு இன்னொரு சோய் ரொம்ப மோசமானவன் ஏமாத்துக்காரன்னு சொல்லியிருக்கான், நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த மூணு உடனே உன் அண்ணன் நல்லவன் இன்னொரு சோய் ஏமாத்துக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன் அண்ணன் அப்படியே மாத்தி சொல்லியிருக்கான், அந்த இன்னொரு சோய் நல்லவன் தான், உன் அண்ணன் தான் மோசமானவன், துரோகி, சரியான சூதாட்ட பைத்தியம், பொண்ணுங்களை மயக்கிறதுல மாஸ்டர் டிகிரியே முடிச்சிருக்கான், சரியான குப்பன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சோயும் வந்துடுறான். அவன் காது படவே சத்தமா நல்லா கேட்டுக்கோ, உன் அண்ணன் உன்னை ஏமாத்துறதுக்காக தான் வந்தான், எல்லாம் காசுக்காக தான், ஒரு பொண்ணால உன் அண்ணன் 60 கோடி கடன் பட்டுட்டான், அதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சோய் வந்து மூணு பலார்னு ஒரு அறா விட்டுட்டான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த மீரா, ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜூம்டே, அவனோட ஒய்ஃப் எல்லாம் பாத்துட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தா மூணை தள்ளி கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, உனக்கு சோய் அவ்வளவு பிடிக்குமா, ஜீசு அவனோட தங்கச்சி கூட இருக்கிறது கூட நீ பொறாமப்படுவியா, வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பிட்ட போட்டுட்டு போறான். நல்ல வேலையா மூன் ஜீசு கிட்ட சோய் உன்னோட அண்ணன் இல்லன்னு சொல்லல, சோயோட பழைய வாழ்க்கைய பத்தி தான் சொல்லியிருக்கா. இப்ப ஜீசு சோய் கிட்ட நீ பணத்துக்காக தான் வந்தியா, எனக்காக வரலையா, இப்பவே கூட நீ என்ன கொன்னுரு, உனக்கு எல்லா சொத்தும் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து போறா. இந்த டான் வேற இவங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கான் போல. ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். இவன் வெளியில நின்றுட்டு இருக்கத ஜூம்டேவும் அவனோட ஒய்ஃபும் பாக்குறாங்க. இப்ப இங்க பிரச்சனை நடந்துச்சுல, உடனே இந்த மீரா செக்ரட்டரி வாங்குக்கு சோயும் ஜீசுவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏதோ காசு பிரச்சனை, நான் டீட்டெயிலா அப்புறம் சொல்றேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இப்ப ஜீசு அழுதுகிட்டே தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. சோய்க்கு என்ன பேசனே தெரியல, அமைதியா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். போறப்போ நின்றுட்டு இருக்க சைக்கிள் இடிச்சு கீழே எல்லாம் விழுறா. ஆனா அவனால பக்கத்துல கூட போக முடியல. அவளை தூக்கலான்னு போறான், ஆனா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவாளோன்னு அப்படியே விட்டுட்டான். இது எல்லாத்தையுமே அந்த டானும் நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த டானுக்கும் கொஞ்சம் புரிஞ்சு போச்சு சோய்க்கு ஜீசுவை கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு. இப்ப ஜீசு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. அப்ப செக்ரட்டரி வாங்க அவகிட்ட சோய் கூட என்ன சண்டை என்னன்னு கேக்குறாங்க. இவ அதை பத்தி யார் சொன்னது, ஜூம்டேவா இல்ல மீராவான்னு கேட்க, அந்த செக்ரட்டரியும் மீரான்றது சொல்லிடுறாங்க. அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, ஆனா அதையும் கெடுத்து விட்டுட்டீங்க, சோய் கூட சின்ன சண்டை தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்களே, உங்ககிட்ட கூட அடிக்கடி காசு வாங்குவாங்களே, அவங்கள இப்பெல்லாம் போய் பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறா. இவ ஃபேமிலிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுறாங்கல்ல, அதனால இவ பதிலுக்கு கேக்குறா. அவங்களும் பாப்பேன், மாசத்துல 4வது நாள் அம்மா அப்பாவை பார்க்க போகும்போது இவளையும் பாப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா அப்பா ஊர்ல ஸ்ட்ராபெரி தோட்டம் வச்சிருக்கிறதா சொல்ல, இவ இருந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி புயல் வந்தப்ப அது அழிஞ்சு போச்சு இல்ல, அப்பவே நிறுத்திட்டாங்களே, நீங்க உங்க வீட்டுக்கு போய் 2 வருஷம் ஆச்சு இல்ல, நல்லா போய் சொல்றீங்க, இன்னும் 56 நாள்ல சோய் இங்க இருந்து கிளம்பிடுவான், திரும்பவும் இந்த பொய்யாட்டம் தான் நம்ம ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் தெரியுது ஜீசு அவ ஃபியான்சி கூட டேட்டுக்கு இப்ப கிளம்புறா. இப்ப இந்த மூணு அவளோட ஃபிளவர் ஷாப்ல இருக்கும்போது சோய் அவளை வெளியில வர சொல்லி மெசேஜ் பண்றான். அவனும் வெளியில போய் ரொம்ப கோவமா 2 அடி அவனை அடிச்சுட்டு, நான் அந்த ஜீசு கிட்ட சொல்லிருக்கலாம் நீ உண்மையான அண்ணன் கிடையாது அப்படின்னு, ஆனா நான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சொல்லல, எனக்கு உன்னை பிடிக்கும்னு ரொம்ப அழுதுகிட்டே பேசுறா. நீ அந்த ஜீசுவை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ அவ கூட இருக்கும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியுது, உனக்கு அவளை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே தான் பேசிட்டு இருக்கா. இப்ப என்ன அவகிட்ட காசு கேட்டான, அவகிட்ட கேக்குறதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா, பதில் சொல்லு, நீ அவளை யூஸ் பண்ணிட்டு தானே இருக்க, உனக்கு அவளை பிடிக்காதுன்னா நீ அவகிட்ட நேராவே கேட்ட வேண்டியதானே, நீ அவளோட அண்ணன் தானே, காசு கேட்டா கொடுக்க மாட்டாளா, நீ அவகிட்ட இருந்து காசை வாங்கினாதான் உன்னால வாழ முடியும், நீ வாழணும், நீ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே அவனை ஹக் பண்றா. இவனும் அவளை சமாதானப்படுத்துறான். இது எல்லாத்தையுமே பார்க்க ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். அவனால தாங்க முடியல, ஏன்னா அவன் தான் மூணு லவ் பண்ணிட்டு இருக்கான்ல. இந்த பக்கம் ஜீசுவோட ஃபியான்சியும் டேட்டுக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டானோட விசிட்டிங் கார்டை ஜீசு கிட்ட இவன் கொடுக்குறான். உன் அண்ணன் பேர்ல ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அவனை இந்த ஆளுக்கு நல்லா தெரியும், நான் செக்ரட்டரி வாங்கிட்ட தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன், நீ அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேணும்னே இவ கிட்ட கொடுக்குறான். அவ அதை பேக்ல வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம படத்துக்கு போலாம், அப்புறம் சரக்கடிக்க போலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப சோய் பார்க்க பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். பார்க்கோட அம்மா அப்பா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க போல, அங்கதான் வெளியில நின்றுட்டு இருக்கான். பார்க்கோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க உள்ளவான்னு. ஆனா பார்க்கோட அப்பா வந்து கோமா பேசுற மாதிரி இருக்கு. பார்க்கோட அப்பா மாடெல்லாம் வச்சிருந்திருப்பார் போல, அதெல்லாம் வித்து சூதாட்ட ஆடி தோத்துருக்கான். அதனால ரொம்ப நட்டமாயி இப்போ சியோலுக்கு வந்திருக்காங்க. முந்தி அவங்களோட கிராமத்துல இருந்தாங்க போல. கொஞ்சம் கோவத்துல பேசினாலும் அப்புறம் அவருக்கும் சோயை ரொம்ப பிடிக்கும் போல. சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே முறைச்சிட்டே உள்ள போயிட்டாரு. பார்க்கோட அம்மாவும் சாப்பிட்டியா இல்லையா, நல்லா சாப்பிடு, என் அழகு தங்கம் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு, இனிமேல அந்த கேம்லிங் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ண ஜெயிலுக்கு போன அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பார்க்கோட அம்மாவுக்கு சோயை ரொம்ப பிடிக்கும் போல. இந்த பார்க் டெலிவரிக்கு போயிருக்கான் போல. அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருக்கான்.
பார்க் வந்ததும் அவன்கிட்ட பேசலான்னு பாக்குறான். ஆனா பார்க் கோவமா உள்ள போயிடுறான். இப்ப ஜீசுவும் அவன் ஃபியான்சியும் படத்துக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ ஆக்ஷன் மூவிக்கு தான் போயிருப்பாங்க போல. அதை பத்தி அவ பேசிட்டு இருக்கா. ஆனா அவன் கை போன்லயே தான் இருக்கு. ஆக்ஷன் மூவினா சும்மா சண்டையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப ஏதாவது ஒரு லவ் படத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் வந்துட்டு அதெல்லாம் போனா நல்லாவே இருக்காது, பேசவே மாட்டாங்க, சீன் தான் அதிகமா இருக்கும், எங்களை மாதிரி கண்ணு தெரியாத ஆட்களுக்கெல்லாம் காமெடி படம் தான் கரெக்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் கவனம் ஃபுல்லா போன்ல தான் இருக்கு. இவளும் ஒரு கட்டத்துல நோட் பண்ணிட்டா, நீங்க என்ன கவனிக்கவே இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவனிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, அண்ணன் தான் சொல்லி கொடுத்தான்னு வேற சொல்றா. அப்புறம் இந்த பக்கம் ஜோய் இன்னுமே பார்க்குக்காக ரெஸ்டாரண்ட்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்க் வெளியே வந்து எதுக்கு இங்க இன்னும் நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, 3 அடிச்சதுக்கு சாரி கேட்கறான். உனக்கு அடிச்சதுதான் பெரிய விஷயமா தெரியுதா? அவளை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன், உனக்கு நீ வாழ்ந்தா போதும் இல்ல, நீங்க 2 பேரும் என்ன பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? நான்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, இனிமே என்னை பத்தி எல்லாம் கவலையப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். ஜோய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பும்போது ஜீசு அவனுக்கு கால் பண்ணி, நான் நல்லா குடிச்சிருக்கேன், என்னை இப்போ நீ கொலை பண்ணா ஈஸியா கொலை பண்ணிடலாம், நான் மூவி தியேட்டருக்கு பக்கத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன், வா வந்து கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. இந்த ஜீசுவோட ஃபியான்ஸ் ஏதோ ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் போல. அதுக்கப்புறம் தான் வந்து உட்காடுறான். ஃபுட் டெலிவரிக்கு போன பார்க்குக்கு கால் வருது. அவன் வண்டியை ஓரம் கட்டிட்டு யாருன்னு பார்த்தா இந்த டான் தான் கால் பண்ணிருக்கான். திரும்பவும் பார்க்க எனக்கு கீழே வந்து வேலை பாருன்னு கூப்பிடுறான். அப்புறம் ஜோய்க்கு ஒரு டேப்லெட் கொடுத்தான்ல, அதை பத்தியும் சொல்லிட்டு எப்படி அவனோட போலி தங்கச்சிக்கு அந்த மாத்திரையை கொடுத்துருவான், ஒரு கொலைகாரன் கூட துணை நின்னதுக்கு உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உன் அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் நினைச்சு பாரு, என் கூட வந்துரு, நல்லா வாழலாம், அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ சாரா வேற ஜோயை தேடிட்டு இருக்கா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்றான், கண்டிப்பா சோழியை முடிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்ல பார்க்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க ரெஸ்டாரண்ட்ல ஜீசு அவளோட ஃபியான்சிய குடிக்க சொல்லிட்டே இருக்கா. அவன் வந்துட்டு நம்ம இங்க குடிக்கிறதுக்காக மட்டும் வரல, நம்ம 2 பேரும் பேசுறதுக்காக வந்திருக்கோம், இவ்வளவு நேரமும் சோயின்னு உன் அண்ணனை பத்தி தான் பேசினேன், நான் கேக்குறதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ அதெல்லாம் கேட்காம குடிக்க சொல்லிட்டே இருக்கா. ஒன் ஷாட்னு சொல்லிட்டே இருக்கா. அதே நேரம் சோய் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வரான். இந்த ஜீசுவோட ஃபியான்சி டக்குனு ஜீசுவை கிஸ் பண்ணிடுறான். இந்த விஷயத்த சோய் வேற பாக்குறான். அவனுக்கு இது பிடிக்கவே இல்ல, ஏன்னா ஜீசுவை தான் அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்குல்ல. ஜீசுவோட ஃபியான்சி ஜீசு கிட்ட ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவ்வளவு நாளா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ என்ன உன் அப்பா பார்த்த பையனா பார்க்காத, நீ முதல்ல என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே சோய் அந்த இடத்துக்கு வந்து ஜீசு என்ன பிக்கப் பண்ணிக்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசுவை கூட்டு போக பாக்குறான். இந்த ஜீசுவோட ஃபியான்சி நானே கார் வரைக்கும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். இந்த சோய்க்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிக்கவே இல்ல, அப்படியே கடுப்பாகுது அவனுக்கு. ஜீசுவோட ஃபியான்சி அவனை கூட்டிட்டு போற அவசரத்துல அவனோட போனை வச்சுட்டு போயிட்டான். அண்ணனும் போன் அடிக்கவும் சோய் அட்டன் பண்ணி பேசுறான். அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசுது, எங்க இருக்க ஹனின்லாம் கேக்குது. சோய்க்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த ஜீசுவோட ஃபியான்சிக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குன்றது. இப்ப சோய் ஜீசுவை கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்பா அவ இருந்துட்டு, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, காரை ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிரு, இப்ப நம்ம 2 பேரும் தான் கார்ல போயிட்டு இருக்கோம், இப்போ உனக்கு தோணலாம் இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறலான்னு, ஆனா பாத்து போ, நீயும் தான் உள்ள இருக்க, உன் தங்கச்சியை ஏமாத்தி பணம் பறிக்க வந்திருக்க அப்படின்னா நீ வாழ்றதுல எவ்வளவு ஆர்வமா இருக்க, அதனால பாத்து ஓட்டு, இப்படி வேணா பண்ணலாமா, நான் சீட் பெல்ட்டை கழட்டிட்டுமா, ஆக்சிடென்ட் ஆனா கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஆயிரும், உனக்கும் பிரச்சனை கிடையாது, சீட் பெல்ட்டை கழட்டினதுனால ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான்னு தான் வரும், நீ கில்ட்டியா கூட ஃபீல் பண்ண வேணாம், நான் ஏற்கனவே சாகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் அவ ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி பேசுறா. உடனே இவன் வண்டியை ஓரம் கட்டிட்டு இறங்க, அவளும் இறங்கி கோமா நடக்கிறா. இவன் புடிச்சு நிறுத்தி, உன்னை கொல்லனா நான் எப்பவோ கொண்டிருக்கலாம், எனக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிச்சு, நீலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, ஆனா நான் அதை பண்ணல, உனக்கு கண்ணு தெரியாது, எப்ப பாரு என்ன கொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க, ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல விழ பார்த்த, எத்தனையோ சான்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனா நான் உன்னை எதுவுமே பண்ணலன்னு அவ கண்ணத்தை புடிச்சு பேசிட்டு இருக்கான். அவளுக்கு நான் அழுகையா வருது. அப்படியே கீழே உட்காந்து அழுதுட்டு, என்னால யாரையுமே நம்ப முடியல, எனக்கு நம்பிக்கையானவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்புறம் அவன்கிட்டே, நீ என்ன நம்பலான்னு சொல்லுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, அவனும் ஒரு வழியா நீ என்ன நம்பலான்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். அவனுக்கும் கொஞ்சம் அழுகையா தான் வருது. 2 பேருமே ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. இப்ப பார்க் ஜீசுவோட வீட்டுக்கு வேகமா வந்துட்டான். சோயோட ரூமுக்கு போய் அந்த டேப்லெட் எங்க இருக்குன்னு தேடி பாக்குறான். எல்லா டிராயரையும் திறந்து பார்த்து கடைசியில ஒரு இடத்துல அந்த டேப்லெட்டையும் கண்டுபிடிச்சிட்டான். அதை எடுத்துட்டு வெளியில வரும்போது கரெக்டா சோய் ஜீசுவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். செக்ரட்டரி வாங்குனா ஷாக்கா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதை போய் ஜீசுவோட ஃபியான்சி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரூம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவங்களும் முன்னாடி வேகமா போய் அந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்க. பார்க் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிக்கிறான். அப்புறம் அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு, செக்ரட்டரி வாங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, அவ தூங்குனதுக்கு அப்புறம் நானே ரூம் போய்க்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு கோவமா சொல்லிடுறான்.
அப்புறம் அவங்களும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப இவன் பக்கத்துல உட்காந்து அவ தலையெல்லாம் கோதி கொடுத்துட்டு கையெல்லாம் புடிச்சிட்டு நிக்கிறான். அப்புறம் அவ இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்றா. இவனும் எப்படி ஃபீல் பண்ணான்னு கேட்க, நான் நினைச்ச அளவுக்குலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல, அவன் ஒண்ணு நான் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கான். இப்படியேதான் நீ எப்ப பாரு என்ன டீஸ் பண்ணுவ, சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டமா தான் தெரியுது. அப்படியே தூங்கிட்டா. இவன் அப்படியே கையெல்லாம் புடிச்சிட்டு இருந்தவன் அவன் வாய்ஸ் ஓவர்ல ஒரு விஷயத்த சொல்றான். வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்ல, அது பாட்டு போற போக்குல போக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படிலாம் இல்லன்னு இப்போ தோணுது அப்படின்னு சொல்லி ஜீசு மேல அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுல, அதை பத்தி யோசிக்கிறான். அப்படியே அவளை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துலயும் போயிட்டான். அப்புறம் தான் அவனுக்கு உரைக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு. டேய் முட்டா பையில என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ள அவனையே திட்டிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டான். இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. பை பை.